குமார் சார் அவரது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆமாம், அரேஞ்ச்மெண்ட்ஸும் அதை இந்த மாதிரி ஒரு சாங் அவர்கிட்ட இருந்து வரும்னு நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கவே முடியாதுண்ணே. அந்த சரணம் என்ட்ரி திடீர்னு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குதா. பியானோவில் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் அந்த மகான்கள் ஒவ்வொருத்தருடையது ஒவ்வொரு கிரேட்னஸ், அந்த கம்போசர்ஸுடைய தாட்ஸ். அவர் இப்போ இல்லையே, அவர் நமக்கு வி லாஸ்ட் ஹிம் அரவுண்ட் 10 years backல 15-20 years இருக்கும். அந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி பாடல்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்னா டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் தான் இன்ஸ்பைரிங் சாங்ஸ் சொல்ல முடியும். கண்டிப்பாக எல்லா சாங்கும் நமக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது. மலையாளத்தில் ஏதாவது தாசனாவது அதிகமாக நிறையா சாங்ஸ் இருக்குது தாசனை பாடுது. எஸ்பெஷலி பாபுராஜ் மாஸ்டரோட ஒரு சாங். அது வந்து ஒரு கோஸ்ட் ஃபிலிம். அது பார்கவி நிலையம்னு ஒரு அது. ஓஹோ. ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் அந்த கோஸ்ட்னா ரொம்ப பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தை போய் பார்த்துட்டு அந்த கோஸ்ட் இன்ஸ்பயர் ஆகிட அன்னைக்கு பாட்டு கோஸ்ட் நமக்கு ஒரு பயம் கொடுக்கல அன்னைக்கு. ஆனால் இந்த மாதிரி பாடக்கூடிய ஒரு மனுஷன் இருக்குமா அப்படி ஒரு சிந்தனை வந்தது.